வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறில் இருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் மே மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் 15ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். காலை 9:51 வரை. அதன் பின் திருவோணம். திதி தேய்பிறை பஞ்சமி. பிற்பகல் 3:30 வரை. அதன் பின் ஷஷ்டி. யோகம் சித்த யோகம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் திருவோண விரதம். இன்றைய விசேஷம் திருவோண விரதம். மற்றொரு நிகழ்வு, இன்றுடன் அக்னி நட்சத்திரம் நிறைவு பெறுகிறது. இன்று அக்னி நட்சத்திரம் முடிவு. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு. கன்னியில் கேது. மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய், ராகு. மேஷ ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் நன்மையான இடத்துல இருக்குது. நாளுக்குடைய சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்திலிருந்து சந்திர பகவான் தனது சொந்த வீட்டை பார்க்குறார். அதனால் தொழில் நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. இடம் மாற்றம் உண்டு. மேஷ ராசிக்காரர்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றம் பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுபகிரகங்களின் அமர்வு அப்படிங்கிறது பெரிய யோகத்தை செய்யும். உங்களுடைய வார்த்தை பலிக்கும். உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும். நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரம். சகோதர வழியில் ஆதாயம் கிடைக்கும். சகோதரர்களால் நன்மை கிடைக்கும். உங்களுடைய அண்ணன் தம்பி உங்களுக்கு இப்போது ஏதோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சில பேர் அண்ணன் தம்பியே பிஸ்னஸில் இருப்பாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கு இப்போது ஆதாயம் கிடைக்கும். நல்ல நாள் இது. உங்கள் ராசிக்குள் உங்கள் ராசி அதிபதி இருப்பதே ஒரு பெரிய சிறப்பு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும். நல்ல நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். போராததுக்கு இப்போது 4 கிரகங்கள் 12ஆம் இடத்துல. அதனால் செலவுகள் தான் இப்போது செலவு பண்ணக்கூடிய நேரம். அதிகமாக செலவு வரும். வீண் விரயத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அவசியமான செலவுகளை தான் செய்ய முடியும். சில நேரங்களில் வீண் விரயம் ஆவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனம் தேவை. கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது, உங்கள் ராசியவே பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். அதை விட பெரிய யோகம் என்னென்னா, 2க்குடைய கிரகம் சூரியன். அவர் இப்போ 11ஆம் இடத்தில் இருக்கார். 11ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், அது இல்லாமல் சூரியன் இல்லாமல். இது எல்லாமே மிகப்பெரிய யோகம். இது மாதிரி பிறவி ஜாதகம் அமைந்தால் அவர்கள் சமுதாயத்தில் ஒரு விஐபியாக இருப்பார்கள். அப்படி ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்தில் எந்த அளவுக்கு கிரகங்கள் சேர்கிறதோ அந்த அளவுக்கு நன்மை. அதிலும் சுப கிரகங்கள் 2க்குடைய கிரகமும் சேர்ந்து இருப்பது அதிக அளவில் நன்மையை செய்யும். உங்களுடைய முயற்சியெல்லாம் வெற்றி அடையும். இப்போது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ஒரு வெற்றி பாதையாக இருக்கும். நல்ல நாள் இது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் பிரமாதமாக இருக்கக்கூடிய நாள். எதிரிகள் தொல்லை இனிமேல் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நேரம் தான் இது. உங்களுடைய எதிரிகள் விலகி சென்று விடுவார்கள். நம்ம போய் அவங்கள ஹார்ம் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். அவர்கள் எங்கேயோ மாற்றலாகி போயிடுவாங்க. அது மாதிரி மறைமுகமாக சில பேர் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க உங்களுடைய அலுவலகத்தில். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள். சில பேருக்கு பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிறவரே தொந்தரவு கொடுத்துட்ருப்பார். அவர் வீடை விற்றுட்டு போயிடுவார், இல்லை வீடை மாற்றிட்டு போயிடுவார். நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி உங்களுக்கு இனிமேல் பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பு காட்டுது. சொத்து சொகங்கள் சேரக்கூடிய நேரம். வருமானம் அதிகமாக வரக்கூடிய நேரம். நல்ல நாள்.
கன்னி ராசிக்காரர்கள் கல்யாணமாகி இளம் வயது தம்பதியராக இருந்தால் இப்போ குழந்தை பாக்கியம் உண்டு. அதுவும் இரட்டை குழந்தைகளுக்கு வாய்ப்பு உண்டு. கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான நேரம். ப்ரமோஷன் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய வேலையில் ஒரு ப்ரமோஷன், உங்களுடைய நிலையில் ஒரு ப்ரமோஷன். நீங்கள் கல்யாணமான நபராக இருந்தால் நீங்கள் அப்பா அப்படிங்கிற ப்ரமோஷன், நீங்கள் அப்பாவாக இருந்தால் தாத்தா அப்படிங்கிற ஒரு ப்ரமோஷன். இந்த மாதிரி வாழ்க்கையிலையும் ப்ரமோஷன், வேலை செய்யும் இடத்துலையும் ப்ரமோஷன். அதற்கான நேரம் இது. துலா ராசிக்காரர்களுடைய தாயாருக்கு இப்போ நலம், தாய் வழி உறவுகளால் நலம். உங்களால் தாய்க்கு நல்ல செய்திகள் சென்று சேரும். அவர்களால் உங்களுக்கு நன்மை உண்டு. 8ஆம் இடத்துல சில கிரகங்கள் சேர்வை. அதில் உங்கள் ராசி அதிபதியும் 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 4 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். பெரிய அளவில் தன லாபத்தை பெறக்கூடிய பார்க்கக்கூடிய நேரம் இது. நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். தொழில் விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய பயணம், ஏதாவது ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்குன்னு சில பேர் வெளியூர் போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் சென்றீர்கள் என்றால் பெரிய அளவில் உங்களுக்கு இப்போ லாபம் கிடைக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நேரம். உத்தியோகத்தில் ஒரு உயர்வு உண்டு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பழைய நண்பர்கள், அவர்களெல்லாம் சந்திப்பீங்க. 7ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் இருக்குது. புதியதாக நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக இனிமேல் நண்பர்களாக வருவாங்க. அது மாதிரி இன்றைக்கி புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நேரம். நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம். இன்றைக்கி ஏதாவது ஒரு செலவுகள் உங்களுக்கு வரும். அது நல்ல செலவுகளாக இருக்கும். மனதிற்கு திருப்தியான சில பொருட்களை வாங்கி சில பேர் வச்சுப்பாங்க. வாங்கினோன்னு ஒரு ஆசை வரும், அது இன்றைக்கி வாங்கலாம். சிலருக்கு வாய்க்கு ருசியான உணவுகளை ருசித்து ரசித்து சாப்பிடக்கூடிய சூழல் ஏற்படும். விருந்து உபச்சாரணங்களில் கலந்துக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு வேலை சுமை, வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலையில் ஒரு டென்ஷன் இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வேலை பண்ணுங்கள், இல்லைன்னா அதுவே ஒரு தலைவலியாக மாறிவிடும். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை சந்திக்க வாய்ப்பு உண்டு. கவனம் தேவை. கும்பராசிக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம், வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்கிறோம். அதற்கு இன்றைக்கி நாளைக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம் உண்டு. அதற்கான செலவுகளை மேற்கொள்வாங்க. சில பேர் வண்டியில் டயர் மாற்றுவாங்க. அட்லீஸ்ட் டயராவது மாற்றுவாங்க. வண்டியில் ஏதோ ஒரு பாகத்தை மாற்றி புதுசாக மாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று உங்கள் இல்லத்திற்கு தேவையான பொருட்களும் வாங்குவதற்கான வாய்ப்பும் உண்டு. உங்கள் ஆசைகள், எண்ணங்கள் நிறைவேறும், ஈடேறும். சுகமான நாள். மீன ராசிக்காரர்களுக்கு வருமானங்கள் அதிக அளவில் வரக்கூடிய ஒரு நாள். வருமானத்திற்கு இப்போ குறைவே இல்லை. பல ரூபத்தில் வருமானம் வரும். உங்களுக்கு ஏதோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க, எஃப்டியில் போட்டிருந்தீங்க, இல்லை எஸ்ஐபியில் போட்டிருந்தீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ரிட்டர்ன்ஸ் இப்போ வரும் உங்களுக்கு. அது மாதிரியான ஒரு நேரம் இது. உங்களுடைய ஷேர்ஸ் வேல்யூ கூடக்கூடிய நேரம் இது. அதனால் ஷேரு, பாண்டு, இடிஎஃப் இந்த மாதிரி எதுலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் ரீசெக் பண்ணுங்கள். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணுறவர்கிட்ட கேட்டு ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லுங்கள். இப்போ அதற்கான நேரம் இது. ஏன்னா சூப்பராக இருக்குது இன்றைக்கி நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள். வருமானங்கள் இரட்டிப்பாக ஆகக்கூடிய ஒரு நாள். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நல்ல நாள்.